இதே முருகதாஸ் போனார் இல்லையா, முருகதாஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கேருந்து போய் கஜினின்னு ஒரு படம் பண்ணுறாரு, 200 கோடி அடிக்குது. தமிழ் சினிமாவோட 100 கோடி 200, ஐ மீன் இந்திய சினிமாவோட 100 கோடி 200 கோடியும். ஒரு தமிழன் போய் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவரை கொண்டாடணும். அவருக்கு வந்துட்டு நெகட்டிவான விமர்சனங்கள் அந்த தருணத்தில் இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு அட்லி இப்போ ஏன் அவர் போய், ஏன்னா என்ன காரணம்னா இங்கே நிறைய பேருடைய நிலை என்ன இருக்குன்னா, முருகதாசனுடைய ஃபேமிலி அதுக்கு முன்னாடி யாருமே அவர் வெளியில் காட்டல. இப்போ பிரியாவை வந்துட்டு அட்லி கூப்பிட்டு சுற்றுற மாதிரி வந்துட்டு முருகதாசர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டலன்னு வைங்களேன். பெரும்பாலும் நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு சுற்றுறான், அது அவர் பொண்டாட்டி அவர் கூப்பிட்டு சுற்றுறாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி வந்துட்டு யாருமே கேட்கறது இல்லை. சுற்றுறது மேட்டருங்க, பொண்டாட்டி அழகாக இருக்கா அது ஒரு மேடையிலேயே வந்துட்டு ஒரு பாலிவுட் டைரக்டரோ ப்ரொடியூசருங்க அவர் வந்துட்டு அட்லிக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம தமிழில் தான் தெரிய படத்துக்கு தான் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்துட்டு பிரியா டெலிட்டட் சீன்ஸை சொல்கிறாரு, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, அப்போ வந்துட்டு பிரியாவை கூப்பிட்றாங்க, அட்லி வந்துட்டு கூப்பிட்றாரு, ஒய்ஃப் கையால் வந்துட்டு அந்த 3 டிக்னிட்டரிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுத்துட்டு வந்துட்டு அட்லி ஒரு ஒய்ஃப் இஸ் வெரி க்யூட்டோ பியூட்டிஃபுல்னு ஏதோ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது நயன்தாராவும் அந்த மேடைக்கு வராங்க, தமன்னாவும் மேடைக்கு வராங்க, எல்லாருமே மேடைக்கு வராங்க. இவங்களையெல்லாம் அழகுன்னு சொல்லாத வாய் பிரியாவை அழகுன்னு சொல்றதுக்கான காரணம் வள்ளுவன் பொண்டாட்டி வாசிக்கின்றது இப்போ முக்கியமா அதுதான் எங்கள் மேட்ரு. இப்போ பிரியா வரும்போது அழகுன்னு சொல்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, லாஜிக்கலாக வந்துட்டு இதில் நான் மானலில் வந்துட்டு ஒரு காட்சி ஒன்று வரும்ல, கார்த்தி சொல்லுவார், சூரியன் வந்து என் பக்கத்தில் நின்று அப்படின்னா என் மச்சானுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆசைப்படுறேன்னு வந்துட்டு சூரியன் வந்து நிற்பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் கலராக தெரியும் கிட்ட நின்னா நான் அதுதான் அட்லிக்கு லிட்டரலாக ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. பிரியாவை விட ஏகப்பட்ட அழகிகள் அங்கே இருக்கலாம், யாரும் மேடையில் வந்துட்டு அவங்கள அழகின்னு சொல்லலை. பிரியாவை ஏன் சொல்கிறாங்கன்னா, அட்லியோட நின்று பார்க்கும்போது அவங்கள அறியாமல் ஒரு வன்மமோ இல்லை ஏதோ ஒரு எண்ணமோ வந்துடுது, இவருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியாங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் வந்துட்டு ஒரு ஆணினுடைய ஒரு மாதிரியான ஒரு மட்டமான ஒரு புத்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணம் தான் டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு வார்த்தையை உதிர தோணுது. இது மாதிரியான ஆட்கள் வந்துட்டு அது மீம் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போடும்போதோ ஏதோ ஒரு தருணத்தில் அட்லீன்னு நினைக்கும் போது பிரியா முன்னாடி வந்துடுறாங்க. வரும்போது வந்துட்டு என்னன்னா, நீ தோக்கணும், நீ தோக்கிறதுக்குரிய ஆள் தான், நீ என்ன பேச்சு பேசினேன், எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அதை விட அதிகமாக பேசின டைரக்டர்ஸ்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு சுற்றி நம்ம வந்துட்டு ஏன் அட்லி ஒரு மனுஷன், அதுவும் வந்துட்டு ஹிந்தி படம் தமிழில் திருப்பி ஒரு படம் பண்ணி விஜயோட படம் பண்ணி அந்த படம் நல்லா இல்லைன்னா கழுவி ஊதுறாங்கன்னா ஒரு லாஜிக் உண்டு. ஒரு ஹிந்தி படம் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அந்த படம் தோக்குது அப்படின்னும் போது இங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இந்த மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அதாவது யார் யாரெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த மக்களை